ஹாய், பிரைஸ் லார்ட். நம்ம லைஃப்ல ஒரு டைமுக்கு அப்புறம் என்னன்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம வீட்லயே ஷேர் பண்றதை நம்ம நிறுத்திடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த கஷ்டத்தை சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களையும் ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு தோணும். அது மட்டும் இல்ல, சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா படிக்கிறதுக்காக வெளியே ஹாஸ்டல்ல இருப்பாங்க, அது ஒர்க் பண்றதுக்காக ஹாஸ்டல் ஸ்டே பண்ணிருப்பாங்க. அவங்க பக்கத்துலயும் அவங்க பேரண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இருக்கும். தேய்ச்சதுக்கு மதுரை இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல கூட நீங்க இருக்கலாம். இப்படி யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் அந்த வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு பைபிள்ல ஏசாயா 66:13 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய குழந்தையை எப்படி தேற்றுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கைண்டா நடந்துப்பாங்க அந்த குழந்தைகிட்ட. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு தேவையான பாதுகாப்பையும் கொடுத்து அரவணைப்பையும் கொடுத்து தான் அந்த குழந்தைய தேற்றுவாங்க. ஒருவேளை தவறு அந்த குழந்தை பக்கம் இருந்தா கூட என் குழந்தை அந்த விஷயத்துல இருந்து சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த குழந்தைய ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் ஆண்டவரும் என்னன்னா உங்களை தேற்றுகிறவரா இருக்கிறாங்க. ஆற்றுறது அப்படின்னா ஒரு நேரத்துல ஆறுதல் கூறிட்டு அப்படியே கடந்து செல்றது. தேற்றுறது அப்படின்னா ஆறுதல் கூறி அந்த மனசை அமைதிப்படுத்துறது. கண்டிப்பா ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்க மனதை அமைதிப்படுத்துவாங்க. சில நேரங்கள்ல என்னன்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்காரும் போதே நமக்கு வார்த்தைகள் வராது, கண்ணீர் மட்டும்தான் வரும். அந்த கண்ணீர் கூட தெய்வத்துக்கிட்ட பேசுறதா ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ நீங்க கவலைப்படாதீங்க. திங்க் அபவுட் இட். காட் பிளஸ் யூ.